ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், ஹிடன் செக்டர் சீசன் 1 எபிசோட் 17 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோடெலாம் பார்க்காம வந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம அந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டுட்டு பாருங்க. போன எபிசோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போய் அந்த சென்னை வந்து பழி வாங்கியிருப்பான். அந்த சென்னை கொண்டுட்டு இருப்பான். வில்லேஜ் சீஃப் கொடுக்க சொன்னதா ஒருத்தன் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டை கொடுப்பான். நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டை வந்து திறந்து பார்க்குறோம். அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த லெட்டர் நீ படிக்கணும்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா, அதுக்காக நான் செத்தது நினைச்சு நீ வருத்தப்படாத, நான் 200 வருஷத்துக்கு மேல வந்து உயிரோட இருந்துட்டேன். அந்த பாக்ஸ்ல ஒரு கீ இருக்குல்ல, அந்த கீயோட பேர் வந்து ப்ளூ டிராகன் கீ. இந்த கீ யூஸ் பண்ணி ஏன்ஷியன்ட் பிளேஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த கீ யூஸ் பண்ணி இதே மாதிரி இருக்கிற கீஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், உன்னோட லைஃப் வந்து நீ நல்லா என்ஜாய் பண்ணி வாழு அப்படின்ற மாதிரிலாம் வந்து லெட்டர்ல எழுதியிருக்காரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வருவானா, அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கா. மாஸ்டர், நான் வந்து நல்லா தான் இருக்கேன். என்ன ஒன்று, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட வில்லேஜுக்கு நான் திரும்ப போனேன்னா அங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்கள விட்டுட்டு திரும்ப வரும்போது பயங்கரமா ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ சொல்றான், டே நீ அழுன்னு நினைச்சுன்னா அழுதுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஹீரோ கிட்ட அழுவ ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த சாவியுமே கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோ என்னடா அது சாவின்னு வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்போ சிஸ்டம் சொல்லுது, நீங்க இந்த சாவி கண்டுபிடிச்சிட்டீங்களா, இதே மாதிரி இன்னும் 4 சாவி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வீட்டுக்கு நீங்க போயிடலாம் அப்படின்னு. ஹீரோ கேட்குறான், நிஜமாக போயிடலாம்? ஆமா, உங்களோட உண்மையான வேர்ல்டுக்கு நீங்க போயிடலாம் அப்படி சொல்லுது. நம்ம செக்ட் கிட்ட வந்து நெருங்கிடுவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பறவை வருமா. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பறவை வந்து பிடிச்சி என்ன சொல்கிறேன், நம்ம இதை வந்து சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த பறவை எல்லாத்தையும் வாயிலிருந்து அவன் மேலே துப்பிடுமா. அவன் சொல்கிறேன், அந்த பறவை வந்து என் மேலே வாந்தி எடுத்துச்சுன்னு. அந்த பறவை பார்த்தீங்கன்னா பாய் அகாடமிலேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காமா. அந்த அகாடமியில் இந்த பறவை யூஸ் பண்ணி தான் மெசேஜ்லாம் சென்ட் பண்ணுவாங்களாமா. பிரின்ஸ் சொல்கிறான், உலகத்தில் இருக்கிற எல்லா திறமசாலிக்கும் அந்த பாய் அகாடமி ஒரு புனிதமான இடம் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு கேட்குற, அப்புறம் அவங்க அந்த மாதிரி பறவையில் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்கன்னு. அப்போ அங்கே தான் பசங்க சொல்கிறாங்க, அந்த பறவையில் மெசேஜ் சென்ட் பண்ணுறது ஒரு பழங்கால முறை, அதை அவங்க இன்னும் பயன்படுத்துறாங்கன்னு. அப்போ நம்ம எழுதுறோம், அந்த லெட்டரில் என்ன இருக்குது சொல்லிட்டு திறந்து பார்க்குறது. அந்த லெட்டர் திறந்தோடனே அந்த லெட்டருக்குள்ள வந்து ஒரு உருவமே அந்த இடத்துக்கு வந்துடுதுங்க. நம்மளால அப்படியே பயங்கர ஷாக்காயிருங்க. இது என்ன இல்லூஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எழுதுறதுக்கு ஒரு நல்லா வந்து தெரிஞ்சிருக்கு. நம்ம எழுதுறோம்னாப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இது பார்க்க இல்லூஷன் மாதிரி இல்லையே, இது என்ன ரியலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுறது பார்த்தீங்கன்னா ஒரு மீசிலேருந்து ஒரு முடியை பிடிக்கிறாரு. இது பார்க்க ரியல் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா வலிக்குது. அப்போ அவர் சொல்றாரு, பிரதர் இது நான் தான் பிரதர், உண்மையிலே நான் தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. ஆமா, நீங்க இதுக்கு இந்த இடத்துல வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது அவர் சொல்றாரு, நம்ம பைக் அகாடமி வந்து பெரிய பிரச்சனையில் இருக்கு. நம்ம அகாடமியே துருவிங்களோட கண்ட்ரோலுக்கு வந்து போயிடுச்சு. அந்த இடத்துல துருவிங்களாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால போயிட்டு அந்த கட்சியில சேர்ந்துட்டாங்க. அகாடமி கண்ட்ரோல் எல்லாம் போயிடுச்சு அப்படி சொல்றாரு. எழுதுலாம் பயங்கர சாக்காரு. அப்போ நம்ம டீன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் போயிட்டு இதை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாமே அப்படி சொல்லிட்டு கேட்பாரா. இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம டீனுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லப்பா அப்படி சொல்றாரு. அப்ப நம்ம எழுந்து கேட்கிறாரு, டே டீன் ஒன்று உயிரோட தானே இருக்கிற, செத்துக்கிட்டு போல அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, டீன் என்கிட்ட கடைசியா இந்த விஷயத்தை தான் சொன்னாரு, நீ உயிரோட இருக்குன்ற விஷயம் தெரிய வந்த உடனே உன்னதான் போயிட்டு கூப்பிட்டு வர சொன்னாரு, நீ தான் வந்து திரும்பவும் நம்ம அகாடமி சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்பாரா. அப்போ நம்ம எழுந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இம்மோர்டல் செக்ல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படி சொல்றாரு. அப்புறம் என்ன நம்ம பசங்களாம் என்ன சொல்லுவாங்க, எல்டர் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம போகலாம், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்டர் சொல்றாரு, நான் போயிட்டு மாஸ்டர் கிட்ட இதை பத்தி கேட்கறேன் அப்படின்னு. அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு அந்த சிச்சுவேஷனை பத்திலாம். அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஓப்பன் ஆகி நீங்க வந்து அந்த அகாடமிக்கு போயிட்டு அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரே அட்டாக்ல போட்டு தள்ளுற பவர் 3 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்புறம் என்ன நம்ம ஹீரோக்கு அது மிஷன் மாதிரி மாறிடுச்சு இல்ல. அப்போ ஹீரோ சொல்றான், நீங்க எதை பத்தி சொல்ல தேவையில்ல, இப்போ நம்ம உங்க அகாடமிக்கு போறோம், எல்லாத்தையும் சரி பண்றோம் அப்படின்னு. அப்போ ஹீரோ அவங்க 2 பேர்ட்டையும் அவங்க அகாடமியை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்போனா. அப்படியே அவங்க 2 பேரும் அகாடமியை பத்தி அப்படியே பெருமையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த அகாடமி வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னால இருக்கு, ரொம்ப பயங்கரமான அகாடமி அப்படி சொல்லிட்டு இந்த அகாடமி இப்போ வந்து ரொம்ப வந்து மோசமான நிலைமையில இருக்கு அப்படி சொல்லுவாங்களா. இந்த அகாடமி வந்து ரொம்ப நல்ல அகாடமி, இப்போ அது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, கண்டிப்பா அதை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பசங்க என்ன சொல்றோம்னா, நம்ம எனிமிஸை பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும், அதனால நீங்க போயிட்டு விசாரிங்க அப்படி சொல்லிட்டு நம்ம 2 ஸ்டூடெண்ட் அனுப்பி வச்சாரா. அடுத்த 2 ஸ்டூடெண்ட்டையும் ஒரு வேலை கொடுத்து அனுப்பி வச்சாரா. இப்போ ஹீரோ அப்புறம் இந்த 2 எழுதும் எங்க போக போறாங்கன்னா, டீனை பார்க்கறதுக்கு வந்து போக போறாங்க. இவங்களும் டீன் கிட்ட வந்து போயிடுறாங்க. அப்படியே டீன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நம்ம எழுது கூட பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நீங்க வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த டீன் வந்து கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே இந்த மாதிரி நம்ம அகாடமி ரொம்ப மோசமான நிலைமையில போய்கிட்டு இருக்கு, நீங்க தானே வந்து காப்பாற்றினாங்க, இருக்கிற மோசமான நிலையெல்லாம் நீங்க தான் வந்து வெளியேற்றினாப்புல வந்து சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் யாராவது போயிருவோம் நினைக்கிறாரு சொல்லிட்டு அவர் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சு இந்த ட்ரெஷர்ஸ் அப்புறம் எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு வந்து பிரிச்செல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் சொல்லாதீங்க டீன் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுற இந்த இடத்துல கதறிக்கறி எழுதுகிட்டு இருக்காரு. இவங்க இந்த மாதிரி அப்படியே அந்த இடத்துல பாசமலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஹெர்பை யூஸ் பண்றா, அதை அவர் மண்டிக்கு மேலே வச்சு பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல ஹீல் பண்ணி விட்டுறா. இவங்க எல்லாருமே இது என்ன ஹெர்பு அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்றான், இது என்ன ஹெர்புனா இதில் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கும், அது மட்டும் இல்லை அதை யூஸ் பண்ணா இவர் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ அந்த டீனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கர எனர்ஜி வந்து கிடைக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல பிரேக் த்ரூமே வந்து பண்ணிடுறாரு.
சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டீன் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு, நீங்க தான் உயிரை காப்பாத்துனீங்க. ஹீரோ என்ன சொல்லுவானா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படி சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த டீன் கிட்ட, ஆமா நீங்க என்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அந்த பொருள்லாம் கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பார. திடீர்னு அந்த டீன் என்ன சொல்லிடுறேன்னா, இல்ல நம்ம அதை பத்தி அப்புறமா பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்ப எல்லோரும் பயங்கரமா கடுப்பாயிட்டு, என்ன டீன் நீங்க வந்து என்கிட்ட சொன்ன வார்த்தையை வந்து மீற போறீங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரா. அதுக்கப்புறம் அப்படியே இந்த டீனுக்கும் நம்ம எல்லோருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருது. மாறி மாறி இவங்க 2 பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு சண்டைலாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ அவனை கிட்ட கேட்கிறான், இந்த இடத்துல என்ன எனிமிஸ் ஒரு 30% பேர் இருப்பாங்களா அப்படின்னு. அப்ப அவனுக்கு என்ன சொல்லணும்னா, இல்ல இந்த இடத்துல நம்பாளுங்க தான் 30% பேர் இருக்காங்க, மீதி எல்லாமே 70% அவனுங்க தான் அப்படின்னு. அகாடமி இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லோரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ யோசிக்கிறான், இவனால திருப்ப அகாடமி கண்ட்ரோல் எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு. டீனுக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சு இல்ல, கண்டிப்பா நம்ம இதை வச்சு அகாடமி கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு பிளானுமே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல சும்மா தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்படியே இவனுக்கு 2 பேரையும் காட்டுறாங்க. ஹீரோ கண்காணிக்கிறதுக்கு அனுப்பி வச்சிருப்பான். இவனுங்க இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேட்குறான், டே நம்ம ஏதாவது மாட்டிக்க போறோம் அப்படின்னு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றானா, டே அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதடா, கண்டிப்பா நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு 2 பேர் வந்து, டே யாரா நீங்க, எப்போ உள்ள வந்தீங்க, உங்களை அகாடமியில் அதுக்கு முன்னால் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சொல்றான், இல்ல நாங்களும் இந்த அகாடமியை சேர்ந்தவன் தான்டா அப்படின்னு. அப்போ அவனை சொல்றானே, டே அப்போ எங்கடா உங்களோட யூனிஃபார்ம், நீங்க மட்டும் தான்டா யூனிஃபார்ம் போடாம சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல் பண்றான், டே இதை போய் மறந்துட்டேன் மேடாச்சை அப்படி சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவனுக்கு 2 பேர் சொல்றாங்க, டே ஒழுங்கா வந்து நீங்க யாரும் சொல்லிடுங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு உண்மையை சொல்லிடுங்க, அப்படி எல்லாம் வச்சுக்க அவ்வளவுதான், நாங்க 2 பேர் சேர்ந்தவங்களை போட்டு பொழந்துருவோம் பார்த்து அப்படி சொல்றானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் அவனை போட்டு அந்த இடத்துல செம்மையா அடிச்சுக்கிட்டு இருக்க, அவன் அழுதுகிட்டு இருக்க. அது ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறானா, நீ என்ன அடிப்பியா அப்படி சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் சொல்றான், டே போதுண்டா அவனை விட்டுறா அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு இந்த அகாடமியோட எல்டர் வந்து அவரோட பவர் யூஸ் பண்ணி நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அவனால அசையவே முடியல. டே முட்டி போடுங்க அப்படின்னு அந்த எல்டர் சொன்னோடனே எனக்கு அப்படியே இந்த இடத்துல முட்டி போட்டுறானுங்க. அப்ப அவன் சொல்றான், டே நீங்க 2 பேரும் என்ன சேர்ந்து அடிச்சீங்களா, இப்ப பாருங்கடா எல்டர் உங்களை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு. அந்த எல்டரும் அவரோட பவர் யூஸ் பண்ணி, டே சொல்லுங்கடா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவர் பவர் யூஸ் பண்ணதால இவங்களே சொல்லாம இருக்க முடியல. நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொல்ல வருவோம், ஆனா பாத்தீங்கன்னா வேற ஏதோ சொல்லிட்டு இருக்க. அவருக்கே ஷாக்கா போயிருது, என்னடா சொல்ல வர மாதிரி வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்ப அவர் திரும்பவும் கேட்கிறாரு, உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு. அப்ப டக்குன்னு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெல் சவுண்ட் வந்து கேக்குது. அந்த பெல் சவுண்ட் ஒரு 3 வாட்டி கேட்குமா. அந்த எல்டர் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடா, எனக்கு தெரிஞ்ச அந்த டீன் வந்து செத்துட்டான் போல, அவ்வளவுதான்டா அந்த டீன் நான் நினைச்ச மாதிரி செத்துட்டா, அதுக்கப்புறம் நான் தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அவனுக்கு 2 பேர் வர அடுத்த டீன் நீங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த எல்டர் சொல்றாடே, நாளைக்கு எலெக்ஷன் இருக்கு, கண்டிப்பா அதுல நான் தான் வந்து ஜெயிப்பா அப்படின்னு. அப்போ அவனுக்கு 2 பேரும் கேட்கறானுங்க, இவனுங்களை என்ன பண்றதுன்னு. அவன் என்ன பண்ண போறான், அவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி வந்து கேள்விப்பட்டிருக்கோம், அவனை விட்டுருங்க அப்படி சொல்றேன். அந்த இடத்துல பார்த்தா நம்மளால 2 பேரும் காண அவனை கேட்டே தப்பிச்சு ஓடிட்டானுங்க. அப்படியே நம்பெல்டர் கட்டினா நம்பெல்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஐயோ டீன் எங்களை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிருந்து இன்னொருத்தருமே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கண்டிப்பா நம்ம டீனோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படிலாம் வந்து சொல்லி வேற பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு அப்ப இந்த எல்டர் வந்து என்ன சொல்றேன்னா, டீன் செத்து போயிட்டார், சீக்கிரமா அடுத்த டீனை சூஸ் பண்றதுக்கு எலெக்ஷன் வைக்க அப்படி சொல்லிட்டு இருக்கா. பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் நாளில் போட்டு வச்சிங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.